கிரீன்லாண்டை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள துடிக்கும் ட்ரம்ப் இதற்காக தீவு மக்களுக்கு பணத்தை வாரி இறைக்க தயாராகி வருகிறார். உலகின் மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து. புவியியல் ரீதியாக இது வட அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக டென்மார்க் நாட்டின் தன்னாட்சி பிரதேசமாக உள்ளது. சுமார் 22 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. இதன் நிலப்பரப்பில் 80% எப்போதும் ராட்சத பனிப்படலங்களால் மூடப்பட்டிருக்கும். புவியியல் ரீதியாக இது வட அமெரிக்க பகுதியாக இருப்பதால் அதனை அமெரிக்காவுடன் இணைத்துக் கொள்ள ட்ரம்ப் துடிக்கிறார். இதற்கு முன்னதாக 1867ஆம் ஆண்டு கிரீன்லாந்தை வாங்க அமெரிக்கா முயற்சி செய்தது. அன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வில்லியம் சவார்ட் கிரீன்லாந்தையும் ஐஸ்லாந்தையும் வாங்க ஆர்வம் காட்டினார். 1910ஆம் ஆண்டில் அதிபர் வில்லியம் ஹோவர்ட் டாஃப்ட் காலத்தில் நிலப்பரிமாற்ற திட்டம் ஒன்றை அமெரிக்கா முன்வைத்தது. பிலிப்பைன்ஸில் உள்ள மின்டானாவ் தீவிற்கு மாற்றாக கிரீன்லாந்தை அமெரிக்கா கேட்டது. இந்த திட்டமும் தோல்வியில் முடிந்தது. 1946இல் அதிபராக இருந்த ஹாரி ட்ரூமன் $10 கோடி மதிப்பிலான தங்கத்திற்கு மாற்றாக கிரீன்லாந்தை கேட்டார். ஆனால் இதற்கும் டென்மார்க் ஒப்புக்கொள்ளவில்லை. ட்ரம்பின் முதல் ஆட்சி காலத்திலும் கிரீன்லாந்தை வாங்க முயன்றார். தற்போது வெனிசுலா மீது நடத்திய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததை தொடர்ந்து கிரீன்லாந்தை வாங்கும் திட்டத்தை ட்ரம்ப் தீவிரப்படுத்தியுள்ளார். கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்று அத்தீவு மக்கள் திட்டவட்டமாக கூறிவிட்ட நிலையில் அவர்களுக்கு பணத்தை வாரி இறைக்க முடிவு செய்துள்ளார். ட்ரம்பின் திட்டப்படி டென்மார்க்கிடமிருந்து பிரிந்து வர கிரீன்லாந்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்திய மதிப்பில் சுமார் 8.5 லட்சம் முதல் 85 லட்சம் ரூபாய் வரை வழங்க ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிரீன்லாந்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் 57,000 ஆகும். இவர்களுக்கு இந்த பணத்தை வழங்க அமெரிக்காவிற்கு சுமார் 50,000 கோடி ரூபாய் செலவாகும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளின் பகுதிகளை அடிமாட்டு விலைக்கு வாங்கி தனது நாட்டை விரிவாக்கம் செய்து கொள்வதில் அமெரிக்காவிற்கு நிகர் அமெரிக்காதான். இதற்கு முன்னதாக 1803ஆம் ஆண்டு பிரான்சிடமிருந்து லூசியானாவை வாங்கியது. இது அமெரிக்கா மேற்கொண்ட மிகப்பெரிய நில ஒப்பந்தமாகும். இதன் மூலம் அமெரிக்காவின் பரப்பளவு ஒரே நாளில் இரட்டிப்பானது. 1819ஆம் ஆண்டு அமெரிக்காவிற்கும் ஸ்பெயினுக்கும் இடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தின் மூலம் புளோரிடாவை வாங்கியது. இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக ஆடம்ஸ் ஒன்னிஸ் ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது புளோரிடா அமெரிக்காவின் 27வது மாகாணமாக உள்ளது. 1853இல் தற்போதைய அரிசோனா மற்றும் நியூ மெக்சிகோவின் தெற்கு பகுதியான காட்சடனை மெக்சிகோவிடமிருந்து வாங்கியது. முக்கியமான ரயில் பாதை அமைப்பதற்காக இந்த பகுதி வாங்கப்பட்டது. 1867இல் அலாஸ்கா கொள்முதல் என்பது அமெரிக்க வரலாற்றில் மிகவும் புத்திசாலித்தனமான நில ஒப்பந்தங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அலாஸ்காவில் தங்கம், செம்பு, இரும்பு தாதுக்கள், எண்ணெய், இயற்கை எரிவாயு ஆகியவை பெருமளவில் கிடைக்கின்றன. இன்று அமெரிக்காவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் அலாஸ்கா முக்கிய பங்கு வகிக்கிறது. 1917ஆம் ஆண்டு டென்மார்க் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்ட வெர்ஜின் தீவுகள் தான் அமெரிக்கா கடைசியாக பெற்ற பெரிய நிலப்பகுதி. இன்று இவை US வெர்ஜின் தீவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஒரு மாநிலமாக அங்கீகரிக்கப்படவில்லை. மாற்றாக ஒன்றிணைக்கப்படாத பிரதேசமாக உள்ளது.